மரத்தால் ஒரு பொல்லைத்தான் இந்த கணபதி என்றவர்கிட்ட கொடுத்து வெளியில தெரியாத வரலாறுகள் அப்படி இன்னும் வந்து புதைஞ்சி போய் கிடக்குது. அம்பலத்தடி வந்தாறு மூலை சொல்லி உள்ள இருக்கிறது வந்து அப்படியே கருங்கல்லால் ஆனது. அதிக விதமான கருங்கற்களால் பொழிஞ்ச இந்த தூண்கள் வந்து இருக்கு பாருங்க. 10-12 அடி உயரமான தூண். கிறிஸ்துவுக்கு முன் 2000ஆம் நூற்றாண்டு அளவிலே நாகரசர்கள் பரம்பரையால் அந்த நாளையில் இந்த பிரசித்த மண்டபம் அடிப்பாங்க. இந்த காலத்தில் ஒரு சின்ன டமாரமாய் கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டுகளில் அமைய பெற்ற நாகர் இராச்சியத்தில் 4 மக்கள் கூடியிருந்து பேசுறதுக்கு ஒரு அம்பலம் வேணும். எந்த கோடைக்கும் பத்தாத கிணறு ஒன்று. கண்டி மன்னனால் அன்பளிப்பு செய்யப்பட்ட யானையை கொண்டுதான் அந்த கிணறு அமைக்கப்பட்ட. யானை மீண்டும் கண்டிமண் அந்த இடத்துக்கே போயிடும். இப்போ இருக்கிற தலைமுறைக்கு நிறைய பேர் தெரியாது. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்தார்முல்லை அப்படிங்கிற ஊரில் தான் வந்து நிற்கிறோம். வந்தார்முல்லை அப்படி சொன்னது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிழக்கு பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வரலாற்று காலங்களில் வரலாற்று பொக்கிஷங்கள் நிறையவே வந்து மறைந்து கிடக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து இந்த வந்தார்முல்லை. ஸோ வந்து ஐயா வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளோட வீடியோவில் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க வந்து பாலகிருஷ்ணன் ஐயா. ஐயா வந்து அந்த வரலாற்று சம்பந்தமான சில விஷயங்களை வந்து எனக்கு சொல்லிக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் வந்துட்டு வெளியில் தெரிஞ்சாகணும், இனி அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இதை கடத்தி விடணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவம் நிகழ்ந்த விஷயங்கள் வந்து நேரடியாக கூட்டி கொண்டு போய் காண்பிக்கிறார் ஐயா. அந்த வகையில் இப்போ நாம வந்திருக்கிற இடம் எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால், நான் சொன்ன மாதிரி வந்து மட்டக்களப்பு வந்தார்முல்லை விநாயகர் ஆலயம் ஐயா. இது நீர்முக பிள்ளையார் ஆலயம். நீர்முக பிள்ளையார் ஆலயம். ஸோ இங்கே வந்து கண்ணகி அம்மன் வழிபாடும் வந்து இருக்குது. எதற்காக வந்தோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பழங்காலத்தில் உண்மையிலே இலங்கையில் நாகர் வழிபாடு இருந்தது இல்லையா, அந்த நாகர் வழிபாட்டோட சேர்த்த மாதிரியே வந்து கண்டி மன்னரும் வந்து இங்கே வந்து பரிசு கொடுத்துருக்கிறார். அந்த பரிசு சார்ந்து வந்து 3 விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னங்க ஐயா, இப்போ அதில் ஒரு விஷயம் வந்து இந்த நீர்முக பிள்ளையார் ஆலயத்தில் வந்து இருக்குது. அதையும் காண்பிச்சுட்டு இன்னும் முக்கியமான 2 இடங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் இதுக்குள்ளே வந்து அடங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டினியூவாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஆகையினால வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னால் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா எங்களுடைய சேனலில் வந்து புதுசாக பார்க்குற நீங்களாகவும் இருந்தால் எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உண்மையில் இந்த ஆலயத்தில் வந்து பழைய புராதன கதைகள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதில் வந்து முக்கியமாக நான் இப்போ காண்பிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து ஒரு கண்ணகி அம்மன் வழிபாடும் கூட வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, கண்ணகி அம்மனுக்கு வந்து மிகப்பெரிய சிலை வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து கண்ணகி அம்மனுக்கான தனிய வழிபாடே வந்திருக்கு. அதாவது அருகில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் வந்து விநாயகர் ஆலயமாக இருந்தாலும் இது வந்து கண்ணகிக்குரிய ஒரு ஆலயமாக வந்து இருக்குது. இங்கே வந்து கண்ணகி அம்மன் வந்து இருந்து இளைப்பாரிட்டு போனதாக வந்து சொல்லப்படுது. அப்படி இங்கே பாருங்கள், இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அதாவது கொம்பு முறை விளையாட்டுக்கு பயன்படுத்துவாங்க கொம்பு. இதுதான் அதை நம்மளோட சேனலில் ஒரு வீடியோவாக கூட வந்து காண்பிச்சிருப்போம் இந்த கொம்பு. ஓகே, ஸோ வந்து இங்கே வந்து ரீசெண்டாக குறிப்பிட்ட சில வருஷத்துக்குள்ளே ஏதோ ஒரு சவுண்டு ஒன்று வந்துச்சு. அந்த சவுண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி மீடியா நிறையத்தில் வந்து அவுட் ஆகிருந்து சொல்கிறாங்க. அது வந்து இறைவனோட ஒரு சித்தம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறதா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடங்களில் தான் வந்து இந்த கொம்பு முறை விளையாட்டு வந்து பண்ணி கொள்வாங்க. அப்படியே அந்த பக்கம் வந்து மெயின் தான், அங்கே பார்த்தீங்கன்னாலேருந்து மெயின் ரோடு. அப்படியே இந்த இடத்துல வந்து நான் பல வாட்டி போயிருக்கேன், வந்திருக்கேன். ஆனால் இதுக்குள்ளே வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு இது நாள் வரைக்குமே வந்து தெரியாது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலய வேலைப்பாடுகள் வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை பட் இருந்தாலும் பூஜைக்கு ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி இங்கே வந்து நவக்கிரகங்கள் இருக்கிறதுனால நவக்கிரக பூஜைகள் வந்து நடக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து யோசியங்களும் வந்து பார்க்கப்படுது. ஸோ வேலைப்பாடுகள் வந்து அப்படியே நடந்து ஒன்றும் இருக்குது. ஆனால் நான் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் இன்றைக்கி இந்த ஒரு கோயிலுக்கு வரேன். அதுவும் வந்து ஐயா மூலம். ஐயா சொன்னதால் தான் வந்து நாங்களே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் இப்படியான விஷயங்கள் இருக்குது அப்படி சொல்லி ஒவ்வொன்றத்தையும் வந்து தேடி பார்த்துட்ருக்குறோம். அப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உழவாரம் மாதிரி ஒன்று இருக்கும். இதை வச்சு கொண்டு தான் வந்து தேங்காய்கள் உரிப்பாங்க. கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, தென்னந்தோப்புகள்லாம் வந்து இது அதிகமாக இருக்கும், தேங்காய் வந்து உரிச்சு எடுக்கிறதுக்காக வேண்டியே. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வரலாற்று பொக்கிஷம்
பொக்கிஷங்களில் இதையும் ஒன்று அப்படி சொல்லலாம். வந்து இதெல்லாம் வந்து இப்போ பயன்படுத்தினதில்லை. இதெல்லாம் வந்து மன்னர் காலங்களில் வந்து இங்கே பயன்படுத்தப்பட்டது தான் வந்து இந்த தூண்கள். அதாவது வந்து கருங்கற்களால் பொழிஞ்ச தூண்கள் வந்து இப்போ யாருமே வந்து பயன்படுத்துகிறது கிடையாது. இதெல்லாம் வந்து மன்னர்கள் ஆட்சி காலங்களில் வந்து பயன்படுத்தினது தான் வந்து. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக விதமான கருங்கற்களால் பொழிஞ்ச இந்த தூண்கள் வந்து இருக்குது பாருங்கள். இப்படி இங்கே இது வரைக்குமே இருக்காது. அப்படி இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, கூடுதலாக வந்து இந்த வழிபாட்டுக்கெலாம் வந்து இந்த இலைகள் வந்து பயன்படுத்திக் கொள்வாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்படியே வந்து ஐயாவே வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள கன்ஃபியூஸ் ஆகிட்டார். கோயிலுக்குள்ளே தான் தம்பி அந்த ஒரு கிணறு இருந்தது, எங்கெங்கே அப்படி சொல்லி தேடி பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தாரு. ஸோ இதுதான் வந்து அந்த கருங்கல்லால் பொழிஞ்ச கிணறு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சோம். அதாவது இது வந்து கீழே பதிவாக இருந்தது, காண்பிக்கிறேன். முதல்ல வந்து பதிவாக இருந்தது, ஆகையினால அது வந்து தெரியலை. பட் இப்போ வந்து பாருங்கள், வந்து இப்போ தெரியும். அதுக்கு மேலே வந்து சிமெண்டால் வந்து கட்டியிருக்காங்க. இது அது முன்னாடி இருந்தது வந்து பதிவாக இருந்ததுனால வந்து இப்போ வந்து சிமெண்டால் கட்டியிருக்காங்க. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இது உள்ளே இருக்கிறது வந்து அப்படியே கருங்கல்லால் ஆனது. ஸோ இப்போ கருங்கல்லால் யார் கிணறு கட்டுறாங்க இல்லை, இது வந்து கண்டி மன்னனால் வந்து கட்டி கொடுக்கப்பட்டது தான் வந்து இந்த கிணறு. அதாவது 3 விஷயங்களில் இந்த கிணறும் வந்து ஒன்று அப்படி சொல்லப்படுது. நீங்கள் சொல்லும் வரைக்கும் எனக்கு கூட தெரியாது. என்ன சொன்னால், இலங்கையில் ஈழத்து சைவ ஆலயங்களை பற்றின பல வரலாறுகள் வந்து புத்தகங்களில் வரும். ஆனால் வராத நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதில் இது ஒன்று. ஸோ இது நீங்கள் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். இதை பற்றின சில விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? சொல்லலாம். இது பண்டைய காலத்தில், அதாவது மன்னராட்சி நடந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் கண்டி மன்னரால் தான் இந்த கல்லால் பொழிஞ்ச இந்த கிணறு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. அதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய கண்டி மன்னருடைய யானை அது சங்கிலியாக இருந்துட்டு வழியாயிட்டுது, காட்டில் போயிட்டுது. அப்போ அந்த யானையை கண்டுபிடிச்சி திரும்ப கொண்டு வந்து ஒப்படைக்கிறவங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்று கண்டி மன்னர் பிரசித்தம் மூலமாக அறிவிச்சிருக்கிறார். அப்போ இந்த ஊரில் வாழ்ந்த ஒரு மனிதன் கணபதி என்று அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. அவர்தான் அந்த யானையை கண்டுபிடிச்சி திருப்பி கண்டி மன்னன்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கிறார். அப்போ தகுந்த சன்மானம் வழங்குவேன் என்று அவர் வாக்குறுதி கொடுத்ததால், உனக்கு என்ன வேணும் கேளு இந்த யானையை கொண்டு போன மனுஷன்கிட்ட மன்னன் கேட்க, அவர் கேட்டிருக்கிறார். தனக்காக ஒன்றும் அவர் கேட்கல, 4 மக்கள் கூடியிருந்து கதைச்சி பேசுறதுக்கு ஒரு அம்பலம் அமைச்சு தரணும். சுமையை தூக்கி வாரவன் யார உதவியும் இல்லாமல் அந்த சுமையை இறக்கி வச்சு திரும்ப அவனே தூக்கிட்டு போகிற அளவுக்கு சுமை தாங்கி அமைச்சு தரணும். எந்த கோடைக்கும் வத்தாத கிணறு ஒன்று அமைத்து தரணும். இந்த 3 விஷயமும் அந்த கணபதி என்ற மனிதர் அந்த கண்டி மன்னன்கிட்ட கேட்டிருக்கிறார். அப்போ இந்த ஊருக்குள்ளே விசாரிச்சிங்கன்னா தெரியும், அம்பலத்தடி என்ன. அதாவது நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற காலத்தில் இந்த பக்கத்தில் தான் அந்த இடம். ஓகே. கருங்கல்லால் பொழிஞ்ச பெரிய தூணுகளை நாட்டி மேலுக்கு மரத்தால் கோபிசம் அடித்து மேலே ஓலை தான் கட்டி இருந்துக்குது. ஆக்கள் உட்கார்றதுக்கு கூட அந்த கருங்கல்லாலேயே வாங்கு மாதிரி 2-3 கல்லை கீழே நாட்டி அதுக்கு மேலே பொழிஞ்ச கல்லாலேயே வாங்கு மாதிரி தயாரிப்பும் ஒன்று இருந்துச்சு. அதாவது ஆக்கள் உட்கார்ந்து கழிச்சு பேசி கொண்டு இருப்பாங்க. அதில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற காலத்தில் அதில் பார்ப்போம். அந்த வயசான ஆக்களை தான் அதில் இருந்து கூடியிருந்து காய்ச்சிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி அதில் உட்காந்து பேப்பர் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அது அம்பலத்தடியை என்று பேர் வந்ததே அதுக்காகத்தான். அது இப்போ அழிஞ்சு போயிட்டுது. அடுத்தது அந்த சுமை தாங்கியும் அது இப்போ அது இருந்த பகுதியில் அது இல்லை. அது யாரோ தங்கட தேவைக்காக அந்த கல்லை கொண்டு போயிட்டாங்க. கருங்கல்லால் பொழிஞ்ச கல்லால் சுமை தாங்கியும் இருந்தது. அது இந்த ஊர் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு அளவு ஒரு 50-60 வயசை கடந்த 2-3 மனிதர்களை இந்த ஊரில் சந்திச்சு போட்டி எடுத்தீங்கன்னா அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியுமா? இப்போ இருக்கிற தலைமுறைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் இது வரலாறா இங்கே எங்கேயாச்சும் எழுதியும் வைக்கலன்னு எழுதப்படவும் இல்லை, ஒன்றும் கல்வெட்டுகளில் பொறிக்கப்படவும் இல்லை. இல்லை. ஓகே. அப்போ கண்டி மன்னன் கொடுத்த, அதாவது கண்டி மன்னன் மட்டக்களப்பில் வந்து மறைச்சி வச்ச 3 பொக்கிஷங்களில் இது ஒன்று. கண்டி மன்னர் இந்த யானையை கண்டுபிடிச்சி கொடுத்த அந்த மனிதனுக்கு கொடுத்த சன்மானம் அல்லது பரிசுன்னு சொல்லலாம். ரைட்டு. அப்போ அந்த கணபதி அப்படிங்கிறது வந்து எப்படி அடக்கினார் அந்த அவங்களோட அந்த யானைக்கு மதம் பிடிச்சது? அது யானை மதம் பிடிக்கலையா, அது சங்கிலியா இருந்துட்டு காட்டில் வந்துடுது. ஓகே. இந்த கணபதி என்றவர் எப்படி அதை கொண்டு போனார்ன்றதுக்கும் ஒரு
கதை இருக்குது ஐயா. ஆஹா. அது கனகாலமாகவே இருக்குது. ஆஹா. இது சம்பந்தமாக நானும் சொல்கிறேன். ம். இன்னும் ஒரு ஐயா இருக்கிறார், இங்க ஒரு Okay. வயசான ஐயா. ஆஹா. நாம் அவரையும் போய் சந்திப்போம். கண்டிப்பா. என்னென்னா அந்த காலத்தில், ம். அந்த பண்டைய காலத்தில் ம். ஒரு சுவாமியார் ஒரு ஆள், ம். அவர் இப்படி தேசாந்திரமாக ம். கால்நடையாக தேசாந்திரமாக இப்படி இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். ம்ஹும். வந்து ஒரு மர நிழல் ஒன்றில் தங்கி இருந்திருக்கிறார். ம்ஹும். அப்போ தங்கி இருந்த நேரத்தில் ம். இந்த கணபதி என்ற இந்த மனிதனை அவர் சந்திச்சிருக்கிறார். சந்தித்த உடனே இவர் கேட்டிருக்கிறார், ம். நான் இந்த ஊரில் கொஞ்ச காலம் தங்க விரும்புகிறேன், ம்ஹும். எனக்கு நீ உதவி செய்வியான்னு. ஆஹா. அப்போ இந்த மனிதர் சொல்லியிருக்கிறார், ஓம் சுவாமி, நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்து தரேன். ஓகே. எனக்கு நான் தங்குறதுக்கு ஒரு குடிசை அமைச்சு தரணும். ம்ஹும். அது கொஞ்சம் சத்தம் சந்தடி இல்லாத இடத்துல இருந்தால் நல்லம். ஓகே. அப்போ அந்த கணபதி என்ற மனிதன் தான் ம். இதே ஊரில் இந்த உப்போடை வீதியில் ஆஹா. இந்த ஊருக்குள்ளே இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் ம்ஹும். காட்டு கம்பு அடியெல்லாம் வெட்டி அவருக்கு ஒரு குடிசை அமைச்சு இழுக்கு புல் வெட்டி வந்து கூரைக்கெல்லாம் மேய்ஞ்சி ம். கீழுக்கு அந்த துண்டுகள் எல்லாம் போட்டு சாணம் மழுகி அவருக்கு ஒரு குடிசையும் வச்சு கொடுத்துருக்குறான். ஆஹா. அதோட தன்னால் முடிஞ்ச உதவிகளும் அந்த கணபதி என்றவர் செய்திருக்கிறார். ஆஹா. இவர் சுவாமியார் தானே. ஆமா. இவர் அவருக்கு தொழில் வந்து வேறொரு முதலாளிகிட்ட மாடு கட்டி கொண்டு தான் இருந்திருக்கிறார். ம்ஹும். மாடு கட்டி பால் கறக்கிறது தான் அவர் தொழில். ம். அப்போ அவர் சுவாமிக்கு பால் கொண்டு வந்து கொடுப்பார். ம். பாலை அவரே காய்ச்சி சுவாமிக்கு கொடுத்து நீ தயிர் முறைச்சி கொடுப்பார். ம். இனி அங்கேருந்து வயல் பகுதியிலேருந்து வரும்போது ம். ஏதாவது தன்னால் முடிஞ்ச மரக்கறியோ சாமானோ விளாம்பழமோ வேறு பழங்களோ சுவாமிக்கு கொண்டு வந்து கொடுப்பார். சுவாமியை கொஞ்சம் அவர் நல்லா கவனிச்சிருக்கிறார், பார்த்துருக்கிறார். ஆஹா. அப்போ கொஞ்ச காலம் இங்கே தங்கி இருந்த அந்த சுவாமி ஒரு நாள் இவரை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார், சரி நான் மீண்டும் தேசாந்திரம் போகிறேன், ஓகே, இங்கேருந்து நான் போயிடுவேன், நீ எனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறா, உனக்கு நான் ஏதாவது தரணும், நாளைக்கு நீ குளிச்சு முழுகிட்டு என்னை வந்து சந்தின்னு சொல்லியிருக்கிறார் சுவாமி சொல்லியிருக்கிறார். இந்த மனிதரும் சரி என்ன இடத்துல நான் குளிச்சு முழுகிட்டு வந்த உடனே அந்த சாமியார் ஒரு பொல் மரத்தால் ஒரு பொல்லைத்தான் இந்த கணபதி என்றவர்கிட்ட கொடுத்து, நீ காட்டில் புலங்குற நீ இந்த பொல்லை வச்சுக்கொள், இதில் என்ன விசேஷம்ண்டா, இந்த பொல் உன்னுடைய கையில் இருந்துச்சாக இருந்தால் எந்த மிருகமும் உன்னுடைய வார்த்தையை கட்டுப்படும், நில்லண்டா நிற்கும், வாண்டா வரும், எல்லா மிருகமுமே கட்டுப்படும், இந்த பொல்லை கவனமாக பாதுகாப்பாக பத்திரமாக வச்சுக்கொள்ள சொல்லி கணபதிட்ட கொடுத்துருக்கு. அதுக்கு பிறகு ஊராக்கள் வளர்த்த மாடுகள் சில நேரம் காட்டில் ஓடிடுமாம். அப்போ காட்டில் ஓடிச்சுன்னா அதை பிடிக்கிறதுக்கு இந்த கணபதியை தானே வந்து கூப்பிடுவாங்களாம், கொஞ்சம் வாங்க இப்படி எங்களோட மாடு காட்டில் ஓடிச்சாங்க. இப்போ சரியண்டி வேறு அந்த பொல்லை எடுத்துகிட்டு போய் அவங்க மாட்டு சொந்தக்காரர்களும் போவாங்க. நீ காட்டில் மாடுகளை கண்டோடனே ஓ இது இந்த நிற்கிது இதுதானுங்கிற மாடு என்ன அடையாளங்காரனா இவர் கையில் அந்த பொல்லை வச்சுக்கொண்டு அப்படியே நில் என்ன மாடு முழுவதும் நிற்குமா, அவங்க போய் அதை பிடிச்சிட்டு வருவாங்க. கட்டுப்படும், மிருகஜாதிகள் கட்டுப்படும். அப்படி ஒரு சக்தி அந்த பொல்லுக்கு இருந்திருக்கு. ஓகே. அப்படி மக்களுக்கும் உதவி செய்திருக்கிறார். அப்போ ஒரு தடவை அந்த கண்டி மன்னண்ட யானையை காணலில் அதை அறுத்துட்டு போயிட்டு காட்டில் இதை கண்டுபிடிச்சி கொண்டு வரவங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்று அந்த நாளையில் இந்த பிரசித்த மண் ஒன்று அடிப்பாங்க, இந்த கழுத்தில் ஒரு சின்ன டமாரம் மாதிரி ஒன்று தகவல் சொல்றதுக்கு, அதுதான் தகவல் சொல்றது. ஆமாம். அப்போ அப்படி பிரசித்தம் அடித்து தகவல் சொல்லி போயிருக்கான். கண்டி மன்னர் யானை அறுத்துட்டு காட்டில் போயிட்டு இதை கண்டுபிடிச்சி திரும்ப கொண்டு வராங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். அப்போ ஊராக்கள் சில பேர் அதை கேட்டிருக்காங்க அந்த பிரசித்தத்தை. அவங்க தான் இந்த கணபதி என்ற மனுஷன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இப்படி கண்டி மன்னர் யானை அறுத்துட்டு காட்டில் போயிட்டு கணபதி உன்னிட்ட அந்த பொல் இருக்குதானே, நாம் அந்த யானையை கண்டுபிடிக்கலாம் என்ற ஒரு 4-5 பேர் ஆக்களும் கணபதியும் சேர்ந்து காட்டில் போய் தான் அந்த யானையை கண்டுபிடிச்சிருக்காங்க. மன்னர் யானையை கண்டுபிடிக்க முடியுமே, நெத்தியில் அந்த பட்டு துணியால் ஒரு படம் போட்டிருப்பாங்க. அப்போ யானையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் யானையை பார்த்து நில் என்றோடனே அது நின்று இருக்குது. நான் உன்னுடைய முதுகுக்கு மேலே ஏறவனும், நீ கீழே காலை மடித்து எனக்கு ஏறுறதுக்கு இடம் தான். அப்போ கால் உடனே யானை காலை மடித்து கீழே குண்டி இருக்குது. இவர் அதுக்கு மேலே ஏறி உட்காந்து, சரி இப்போ எழுந்து நீ எங்கேருந்து வந்தியோ அங்கே போ என்று சொல்ல யானை மீண்டும் கண்டி மன்னன் இடத்துக்கே போயிருக்குது. அப்போ அங்கே உள்ள ஆக்களை பார்த்துட்டு மன்னர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, ராஜாவே இப்படி உங்களோட யானையை ஒருத்தன் கொண்டு வராங்க, சரி அவன் வர சொல்லுங்க, அவனுக்கு நாம் சன்மானம் கொடுக்கணும்.
மன்னர் இடத்துக்கு போய் திரும்பவும் நான் கீழே இறங்கணும் குந்தன்னு சொல்ல யானை குந்தி இருக்குது. அவர் கீழே இறங்கி மன்னர் சொல்லியிருக்கேன், எனக்கு மிகவும் சந்தோஷம், நான் சொன்னது மாதிரி நான் தகுந்த சன்மானம் தருவேன், என்ன சன்மானம் வேணும் என்று கேட்டதுக்கு தான் இந்த மனிதன் தனக்காக ஒன்றையும் கேட்காம 4 மக்கள் கூடியிருந்து பேசுறதுக்கு ஒரு அம்பலம் வேணும், சுமையை தூக்கி வாரவன் அதை இறக்கி வச்சு ஆறுதல் பண்ணி போகிறதுக்கு ஒரு சுமை தாங்கி அமைச்சு தருவாங்க, எந்த கோடைக்கும் பார்த்தாத கிணறு ஒன்று அமைச்சு தருவாங்க. 3 விஷயம் கேட்டிருக்காங்க. அந்த 3 விஷயத்தையும் கேட்டு 3 விஷயம் கன்னி மன்னன் செய்து கொடுத்துருக்கிறார். அதில் 2 விஷயம் இப்போ தடமை இல்லாமல் அழிஞ்சு போயிட்டுது, இந்த ஒரு விஷயம் அழிவு இல்லாமல் அப்படியே இருக்குது இந்த கிணறு. அப்பயும் வந்து நீங்கள் வடிவில் வந்து கிணத்தை தர்ற மாதிரி நீங்கள் வந்து தேடினீங்க எங்கடா கிணத்தை காணுங்க. ஏனென்னா இது பிற்பாடு தான் இந்த மேலே உயர்த்தி செங்கல்லால் கட்டி சிமெண்டால் கட்டியிருக்கிறாங்க. ஓகே, முதல்ல அப்படி இருந்தது, முந்தி அப்படி உயரமா இல்லை, அது பூமி மட்டத்தோடு தான் இந்த பதிவாக தான் இருந்துச்சு, பூமி மட்டத்துக்கு கொஞ்சம் கீழே தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு போய் படிக்கிற காலத்திலேயே இந்த கிணறு எங்களுக்கு தெரியும், நாங்கள் வருவோம் இதில் தண்ணி அழுவோம். ஓகே ரைட். இந்த கிணத்துல என்ன ஸ்பெஷல், என்ன விசேஷம் உண்மையில? ஸ்பெஷல் வேற எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியலையா. என்னென்னா அந்த சீமெந்துகள் இல்லாத காலத்தில் கருங்கல்ல பொழிஞ்சு வச்சு கட்டப்பட்டு, அப்போ அந்த தண்ணி வந்து நல்ல இதாகவே கூலாகவே இருக்கும், நல்ல தண்ணி இந்த குடிக்க எடுத்து போகிறாங்க நீங்களே. ஆமாம், தீத்து தண்ணியாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க வந்து. ஸோ வந்து இது எந்த அருங்கோடைக்கும் தண்ணி வத்தாதா? எந்த கோடைக்குமே இந்த கிணறு வத்தா கேள்விப்பட்டதில்லை, அப்படி வத்தினதே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சு வத்தினது இல்லை? இல்லை. ஓகே. ஸோ வந்து அந்த கண்டி மன்னர் கொடுத்த சமானங்களில் வந்துட்டு ஒரு முதல் மிகப்பெரிய பொக்கிஷமாக வந்து இங்கே தொண்டு இருக்கு. மற்ற இடங்கள் வந்து இப்போ இருக்குதா? இல்லை, அந்த இடங்கள் மட்டும் தான் இருக்கு, அடையாளங்கள் இல்லை. ஓகே, அப்போ நம்ம அந்த ஒரு இடத்தையாச்சும் போய் பார்க்கலாம். இடத்தை பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் வந்து ஐயா சொல்கிறாரு வந்து வெளியில் இருக்க கிணறுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய கருங்கல் நாகர் சிலைக்கும் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லி நம்ம வேலோடு மலை கோயிலில் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். நாகர் வழிபாடு வந்து மட்டக்களப்பில் பழங்காலத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருந்தது அப்படி சொல்லி. ஐயா சொல்கிறீங்களா, அதுக்கு இதுக்கு எப்படி சம்மந்தம் இருக்குது அப்படி சொல்லி? அனைவருக்கும் வணக்கம். என்னென்று சொன்னால் எங்களுடைய இந்த ஆலயம் வந்து ஒரு பழமை வாய்ந்த ஆலயம். இங்கே நாகர் சிலை ஒன்று உள்ளது. அந்த நாகர் சிலை வந்து அதிலே தமிழ் பிராமி எழுத்த எனப்படுகின்ற ஒரு எழுத்து அங்கே கீழே பொறிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக அண்மையிலே இந்த பல்கலைக்கழகங்களூடாகவும் அதை ஆராய்ச்சி செய்து ஒரு புத்தக வடிவிலே வெளியிட்டுள்ளார்கள். அதிலே குறிக்கப்பட்டுள்ளது என்னவென்றால், கிறிஸ்துவுக்கு முன் 2000ஆம் நூற்றாண்டளவினிலே மணிநாகன் எனப்படுகின்ற ஒரு அரசரால், அதாவது நாகரசர்கள் பரம்பரையால் கடல் வழியாக எமது இந்த மட்டக்களப்பு கிழக்கு பகுதியிலே நாகர் வழிபாடு உள்ள காலங்களிலே இந்த நாகர் சிலைகள் கொண்டு வந்து மூலவர் மூர்த்தியாகிய விக்னேஸ்வர பெருமானும் அதே தினத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கொண்டு வந்து இங்கே பல இடங்களிலே இந்த எமது இந்து மதம் தமிழர் கலாச்சாரங்களை நிலைநாட்டுவதற்காக இந்த அரசர்களால் நிலைநிறுத்தப்பட்ட ஆலயங்கள் தான் இந்த ஆலயம். இது அண்மை காலத்தினிலே ஒரு சிறிய ஆலயமாக இருந்தது. பழைய நீர் வடிவினிலே இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருந்தது. அண்மையிலே இதை புனரமைப்பு செய்து இந்த ஆலயத்தை கும்பாபிஷேகம் நடத்தி வழிபாடு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது அந்த எழுத்தினிலே திட்ட தெளிவாக பொறிக்கப்பட்டுள்ளது எங்களுடைய தமிழர் கலாச்சாரம், இந்து மத விழுமியங்களை பற்றியெல்லாம் சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே ஒரு பழமை வாய்ந்த ஆலயமாகத்தான் கருதப்படுகின்றது. ஆகவே இங்கே கிணறு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கிணற்றினுள்ளே நீங்கள் பார்த்தால் தெரியும், சச்சதிர வடிவினிலே அந்த கற்களை அமைத்து அந்த யானையை கொண்டுதான் அந்த கிணறு அமைக்கப்பட்டுள்ளதாக வரலாறிலே சொல்லப்படுகிறது. அதேபோன்று அந்த கிணறை அழிக்காமல் பேணி பாதுகாத்து வருகின்றார்கள். அதேபோன்று இங்கே இந்த பழமை ஆலயத்திலே கருங்கற்களினாலான தூண்கள் அமைக்கப்பட்டது. அந்த தூண்களையும் இப்பொழுது அந்த ஆலயத்தை புனரமைப்பு செய்து அந்த தூண்கள் அழியக்கூடாது என்பதற்காக அங்கே வெளியிலே வைக்கப்பட்டது. அந்த ஓரமாக இருக்கிற தூண்கற்கள் அதுதானே? அதே போன்று இது வந்து வந்தாறுமுலை அம்பலத்தடி என்று சொல்லுவார்கள். இங்கே பழைய காலத்தினிலே அந்த ஓய்வு எடுப்பதற்காக அம்பலம் எனப்படுகின்ற ஒரு இடம் இருந்தது. அதிலேயும் அந்த கற்களை கொண்டுதான் அந்த அம்பலம் எனப்படுகின்ற கற்களை கொண்டு அந்த ஒரு ஓய்வு எடுக்கின்ற ஒரு இடம் அமைத்தார்கள். அதையும்
அழிவு பெறக்கூடாது என்பதற்காக அங்கே உழவர் சிலை ஒன்று சந்தியிலே அமைத்து அந்த கற்களை நினைவு சின்னமாக அங்கே உழவர் சிலைக்கு முன்னால் வைத்துள்ளார்கள். ஆகவே இது ஒரு பழமை வாய்ந்த ஆலயமாக கருதப்படுகின்றது என்பதை சொல்வதிலே பெருமைப்படுகின்றேன். கண்டிப்பாக வந்து அப்போ நாகர்களோட வழிபாடு காலங்காலமாக வந்து எங்களுடைய மூதாதைகிற வழிபாட்டில் இருந்திருக்கு இங்கே மட்டக்களப்பில். ஸோ அதுக்கு இது ஒரு சாத்தியமாக வந்து இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்டிருந்தீங்க, நாகர்கள் வந்து மட்டக்களப்பில் ஆட்சி செய்தார்களா, அதுக்கு ஆதாரம் காட்டுவீங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கிட்ட வேலோடு மலையை காண்பிக்கும் போதும். ஸோ அதற்கு ஒரு ஆதாரம் தான் இது. கிறிஸ்துக்கு முற்பட்ட காலங்களிலே வந்து நாகர்களோட வழிபாட்டில் மிக முக்கியமாக இருந்த நாக வழிபாட்டுக்கு வந்து இது ஒரு அடையாளமாக இன்னைக்கு வந்து காணப்படுது. பல விஷயத்தையும் வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ஓ, அந்த அம்பலம்ன்றது இந்த இடத்துல தான் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கருங்கல்லால் பொழிஞ்ச தூங்கலை நாட்டி மேலுக்கு மரத்தால் கோபிசம் அடித்து அந்த ஆக்கள் கூடி கதைச்சி பேசுகிறதுக்கான அம்பலம் இந்த இடத்துல தான் அந்த காலத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ அதுக்கான அடையாளங்கள் ஒன்றுமே இல்லை. அந்த கல்லுகள் எல்லாம் அகற்றப்பட்டது. என்னன்னா அப்ப அதனாலதான் இந்த அம்பலத்தடியா இந்த இடத்துக்கு பேர் அம்பலத்தடி. அம்பலத்தடி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்க, நான் காண்பிக்கிறேன். மேலே இதெல்லாம் வந்து விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதி. உழுதுண்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, அழகான ஒரு வரி உண்டு. உழுதுண்டு வாழ்வார் மற்ற எல்லாம் தொழுதுண்டு செல்பவர் அப்படி சொல்லி, தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்லி. அண்ட் இங்கே இருக்கு பாருங்க, அம்பலத்தடி வந்தாறு மூலை அப்படின்னு சொல்லி. இது வந்து கருங்கல்லால் பொழிஞ்சு அந்த பழைய நினைவு வந்து இது மட்டும் தான் இருக்குது போல இருக்கு. கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டுகளில் அமைய பெற்ற நாகர் இராச்சியத்தில் தமிழரின் சிற்றரசன் மணிநாகனின் பூர்வீக வரலாற்று சுவட்டின் எச்சங்களின் ஒன்றான கருங்கற்தூண்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டுள்ளது. மேலும் விவசாய கிராமமாகிய இக்கிராமத்திற்காக கண்டி மன்னனால் அன்பளிப்பு செய்யப்பட்ட சுமைதாங்கி மற்றும் இளைப்பாறு மண்டபத்திற்கான வரலாற்று சான்றிற்காகவும் இவ்வுழவர் சிலை எம்மால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லி இதில் வந்து கருங்கல்லில் வந்து வடித்து தெரிஞ்சு காண்பிச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து ஒரு வரலாற்று பொக்கிஷங்க. இது வந்து நம்மளுக்கு தெரியறது கிடையாது. நார்மலாக வெறுமனே சிலையாக பார்த்துட்டு போயிடுவோம். அண்ட் இங்கே பாருங்க, இதில் பாருங்க, 2015ஆம் ஆண்டில் வந்தாறுமுல்லை கிராமத்தில் இளைய தலைமுறையினரின் வடிவமான வந்தாறுமுல்லை மேற்கு கிராம அபிவிருத்தி சங்கம் இளைஞர்களின் கூட்டு முயற்சி கிழக்கு மாகாண உதவி உள்ளூராட்சி ஆணையாளரின் ஒத்துழைப்பு திரு சைலகோபன் பிரான்ஸில் இருக்கிறாங்க போல அவர்களின் நிதி உதவியினூடாக துர்மிகி வருடம் வைகாசி 12ஆம் நாள் சதுர்த்தி திதி 2016/5/25 அன்று பொதுமக்களால் இவ்வுழவர் சிலை அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் தைப்பிறப்பின் அடுத்து பொங்கல் விழா நடைபெறும் என்றும் பிரகடனப்படுத்தப்படுகின்றது அப்படி சொல்லி இங்கே காண்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து இது மட்டும்தான் அம்பலத்தடிக்கு வந்து ஞாபகார்த்தமாக வந்திருக்குது. ஸோ அம்பலத்தடியில் வந்து இருந்த தூண்களில் மிஞ்சி இருக்கிறது இதுதான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஐயா நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருந்தார் வந்து, ஐயா அப்போ அதில் இருக்கிற அந்த 3 தூணு இதில் மிஞ்சி இருந்த தூணா? இல்லைங்கள, அதில் 3 தூண் இருக்கு, அந்த 3 தூணு இதில் மிஞ்சி இருந்த தூணா? இல்லைங்கள ஐயா, அதுல 3 தூண் இருக்கு, அந்த 3 தூணும் இதுல மிஞ்சி இருக்க தூணா? அதை பத்தி எனக்கு தெரியாது. அது தெரியாது. ஏன்னா இதுல இருந்த தூண்கள் எல்லாம் சாதாரணமா போர்க்காலங்களே போயிட்டது. போர்க்காலங்களே வந்து போனதாக சொல்லப்பட்டது. அது 10-12 அடி உயரமான தூண். உயரமானது என்ன? ஏன்னா இது சின்ன சின்ன தூணா இருக்குது இல்ல. இருக்கா. சப்போஸ் அந்த உடைஞ்சா இருக்கலாம், ஞாபகமா வச்சிருக்கலாம். ஆனா மிஞ்சி இருந்து வச்சிருக்கலாம். அதுவாக எனக்கு தெரியல. அது தெரியல. அது ஆனா கண்டிமன்ற வரலாறு அதுல படிச்சு கீழே வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்காங்க, அதுல இருக்குது. நான் வாய்ச்சு. இப்ப அடுத்தது எங்க போறோம்? இப்ப நாம சுமைதாங்கி இருந்த இடத்துக்கா? அந்த இடத்துல இப்ப எந்த அடையாளங்களும் இல்லையே. எதுவும் இல்லையா? போயும் பயன் இல்லை. ஓகே ஓகே ஓகே. வரலாறை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு தெரியாமலே வந்து நிறைய வரலாறுகள் நம்மளோட பக்கத்தில் மறைச்சு கிடக்குது. குறிப்பாக வந்து இலங்கையிலே தமிழர்களோட வெளியில் தெரியாத வரலாறுகள் அப்படி இன்னும் வந்து புதைஞ்சி போய் கிடக்குது. இப்படி வயசானவங்கள் அந்த வரலாறுகளை இளம் தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும். இது ஒரு தலைமுறையோட முடிஞ்சிடக்கூடாது, அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும் அப்படி சொல்லி நினைக்கிறதுனால தான் வந்து ஒரு சில நல்ல மனிதர்களால் வந்து இது எங்களுக்கு கடத்தப்படுது. ஸோ எங்ககிட்ட இருந்து இது அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்படும். அப்படி போய்கொண்டிருக்கும். அண்ட் வழியாக அப்படி வரலாறுகள் போய்கொண்டிருக்கும்னு சொன்னால் அது மேலே தமிழர்களுடைய நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் அவங்களோட கைக்குள்ளே வந்து இருக்கும்.
இங்கே நம்ம வரலாறுகளை மறைச்சிட்டு வரலாறுகளை மறந்து வாழ்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட கைமீறி போகுது. ஆகையினால நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆகையினால இப்போ உங்கள்ட்ட பகுதிகளில் இப்படி வரலாறு சார்ந்த பல விஷயங்கள் இருக்குது அப்படி சொன்னால் நம்மளோட சேனல் வாயிலாக வெளியில் காண்பிக்கலாம். நம்மளோட நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அல்ல, அது வந்து தமிழர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ அங்கங்கே அவங்க மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட ஒரு கடமையாக வந்து இருக்குது. ஸோ எங்ககிட்ட ஒரு ஒரு சாவி இருக்குது, அதாவது சமூக வலைத்தளம் அப்படிங்கிற ஒரு சாவி. அதை வச்சு திறந்து வெளி உலகத்திற்கு வந்து காண்பிக்க மட்டும்தான் எங்களால் முடியும். தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள், தெரியாமல் இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் நாங்கள் சேர்க்குறோம். ஸோ இதில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத வந்து வரலாற்றை அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க தீர்மானிக்கட்டும். அண்ட் இந்த ஒரு வரலாறு பற்றினா உங்கள்கிட்ட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையிலே கண்டி மன்னர்கள் வந்து மட்டக்களப்பில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இதுக்கு முதல்ல தெரியாமல் இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம். அண்ட் அன்னைக்கு கண்டிராஜாவோட யானையை வந்து மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அதை கண்டுபிடிச்சு கொடுத்ததுனால தான் வந்து மட்டக்களப்புக்கு அவங்க பரிசாக இதை கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி தான் நமக்கு தெரிய வருதில்ல. இதே மாதிரி நிறைய விஷயங்களும் தெரியாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் தெரிஞ்ச விஷயங்களை வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட சேனலில் எங்கள்கிட்ட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களும் அந்த இடத்துக்கு வரோம், அதை வந்து வெளி உலகத்திற்கு வந்து காண்பிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ பற்றின உங்கள்கிட்ட கருத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.